Today class 6 term 2 air lesson வந்து experimental verification of oxygen, carbon dioxide and nitrogen in the air பற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து இதெல்லாம் வந்து ஏரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையா, ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையா, எதை நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ணுறோம். இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேண்டிலில் வந்து ஒரு இதில் வந்து க்ளோ பண்ண விடுறாங்க, நல்லா எரிய விட்டுடுறாங்க. ஸோ அதாவது உள்ள வந்து ஒரு இதை கிளாஸ் ஜார் போட்டு மூடி வச்சிடுறாங்க. தென் வந்து என்னவாகுது, கிளாஸ் ஜார் போட்டு ஒட்டி ஆக்சிஜனே இல்லாதனால அந்த கேண்டில் அப்படிங்கிறது வந்து ஆஃப் ஆயிடுது. ஸோ அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆக்சிஜன் வந்து இல்லை ஒரு இடத்துல அப்படின்னா அங்கே வந்து நடக்காது கம்பஷன் அப்படிங்கிறது. தென் மவுஸ் அதை வந்து ஓப்பன் பண்ணி மவுஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ மவுஸை இன்சர்ட் பண்ண விட்டு என்னவாகுது அப்படின்னா, மவுஸ் வந்து இறந்து போயிடுது. ஸோ ஏன்னா அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து அந்த கிளாஸ் ஜாருக்குள்ளே இல்லை. ஓகே, கேண்டில் கிளாஸ் ஜார் ஆக்சிஜன் இல்லாதனால, ஆக்சிஜன் இல்லைனா சர்வைவ் ஆக முடியாது. ஸோ அதனால் மவுஸ் வந்து இறந்துடுது. அடுத்த ஃபிகர் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ நியூவாக ஒரு மின்ட் லீவ்ஸ் வந்து நம்ம மின்ட் பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அந்த கிளாஸ் ஜாரில். என்ன நடக்குது, ஸோ கேண்டில் அப்படிங்கிறது வந்து கண்டினியூ ஆகுது, க்ளோ ஆகுது. எப்படி க்ளோ ஆகுது அப்படின்னா, இந்த மின்ட்லேருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது யூஸ்வலாக பிளான்ட் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுதில்ல. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க, ஆக்சிஜனால் இந்த கம்பஷனுங்கிறது நடக்குதுன்னு இருக்காங்க. தென் வந்து கேண்டில் வந்து திரும்ப க்ளோ ஆகுது, திரும்ப மவுஸ் அப்படிங்கிறது சர்வைவ் ஆகுது மின் பிளான்ட் இன்சைட் பண்ணியிருக்கனால. ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜனுங்கிறது சப்ளை ஆகுறதுனால. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அனிமல்ஸ் என்ன பண்ணுது, ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணுது. பிளான்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணுது இந்த ஃபிகரில். ஸோ டூரிங் 1730 to 1799 Jan Eigenhaus showed that the sunlight is essential for all plants to carry out photosynthesis. Of course, சன்லைட் இருந்தால் தான் உண்டு. சன்லைட்லேருந்து வரக்கூடிய ரேஸ், லைட் எனர்ஜிங்கிறது தான் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதில்ல. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இட் ஹெல்ப்ஸ் டு பியூரிஃபை த ஏர், தட் இஸ் ஃபாலோட் பை ப்ரீத்திங் animals and by burning candles. From this experiment it is clear that the air is the composite mixture of many gases. So the experiment மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம், ஏருங்கிறது வந்து mixture of components like oxygen, carbon dioxide. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஏரில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் காம்போசிஷன் ஆஃப் ஏர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஏரோட காம்போசிஷன் ஃப்ரம் ப்ரைஸ்லிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் which was followed by Eigenhaus and Rutherford, we came to know that the air is not just one substance. ஸோ ஏர் அப்படிங்கிறது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் காம்போசிஷன் நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். காம்போசிஷன் ஆஃப் ஏரில் என்ன நடக்குது, த மேஜர் காம்போசிஷன் ஆஃப் த ஏர் வந்து நைட்ரஜன் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1/4 ஆஃப் த ஏர் வந்து நைட்ரஜன், 4/5 வந்து நைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குறாங்க. செகண்ட் மேஜர் காம்போனண்ட்டாக வந்து ஆக்சிஜன் வந்து இருக்குன்றாங்க. அடுத்து 1/5 ஆஃப் த காம்போனண்ட்டாக தான் வந்து ஆக்சிஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, 4/5 வந்து நைட்ரஜன் இருக்குது, 1/5 வந்து ஆக்சிஜன் இருக்குது. அண்ட் அதர் கேஸஸ், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் அண்ட் அதர் கேஸஸ் சச் அஸ் ஹீலியம், ஆர்கான் இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிக அமௌண்ட் ஆஃப் ஏரில் வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு 78%. அதுக்கப்புறம் தான் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரீமியர் இருக்கக்கூடிய நைட்ரஜன், செகண்ட் ஆக்சிஜன், தென் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஸ்மால் அதர் ஆர்கான், ஹீலியம், வாட்டர் வேப்பர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. த காம்போசிஷன் ஆஃப் த ஏர் சேஞ்சஸ் ஸ்லைட்லி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், சீசன் டு சீசன். சீசன்லேருந்து சீசன் வரை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் வந்து அந்த ஏரோட காம்போசிஷனுங்கிறது டிஃபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர் over industrial cities usually has higher amount of carbon dioxide and in it and air open air spaces. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஏர் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா, இண்டஸ்ட்ரி சிட்டிஸ்லேருந்து வரக்கூடிய ஏரில் வந்து அதிக அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது, ஆக்சிஜனே இல்லை அங்கே. ஓகே, அப்புறம் கோஸ்டல் ஏரியாஸ்லேருந்து வரக்கூடிய ஏர் அப்படிங்கிறது வாட்டர் வேப்பரில் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, வாட்டர் வேப்பர் மீன்ஸ் ட்ராப்லெட்ஸ் மாதிரி கோஸ்டல் ரீஜன்ஸில், ஹீட் அதாவது கூலிங்காக இருக்கக்கூடிய ரீஜன்ஸில். The air also contains more water vapor in the rainy season. ரெய்னி சீசனாக மழை காலங்களில் இருக்கும்போது வாட்டர் வேப்பர் தான் அங்கே அதிகமாக இருக்கும், ஈரப்பதம் தான் ஏரில் வந்து அதிகமாக இருக்கும். The amount of the dust and the air is more in the windy seasons. ஸோ விண்டி சீசன்ஸ் ஆகும்போது அங்கே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.